Decode the world unfiltered. ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. பத்தொன்பது முதல் 21 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பே இதை கணித்ததாக ஜப்பானுடைய பாபா வங்காவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெட்டிசன்கள். ஜூலை டிசாஸ்டர் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் இணையவாசிகள் ட்ரெண்ட் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த சுனாமி அலர்ட் பற்றி தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்து கொண்டிருப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி ரஷ்யாவில், ஜப்பானில், அமெரிக்காவில்னு பல இடங்களில் நிலநடுக்கம் அதே போல் சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலநடுக்கம் ரஷ்யாவில் உணரப்பட்டது, ஜப்பானில் உணரப்பட்டது. இது பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக இந்த சம்பவங்களை ஏற்கனவே ஒருவர் கணித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம முன்பே ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். எதிர்காலத்தில் நடப்பவற்றை முன்கூட்டியே கணிப்பவர்களை தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எதிர்காலத்தை கணித்து பிரபலமடைந்த ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா பல்கேரியாவை சார்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான பாபா வங்கா. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல், இளவரசி டயானாவுடைய மரணம், அமெரிக்க அதிபராக ஒபாமாவுடைய தேர்வு அப்படின்னு இந்த எல்லாவற்றையும் முன்கூட்டியே கணித்து கூறியதுனால உலக அளவில் புகழ்பெற்றவர் இந்த பாபா வங்கா. இதே மாதிரி ஜப்பான்லேயும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருடைய பெயர் ரியோ டாட்சுகி. இந்த ரியோ டாட்சுகி ஒரு மங்கா கலைஞர். அவர் தான் தன்னுடைய கனவுகளை எல்லாம், தான் கண்ட கனவுகளை வரைந்த மங்கா ஓவியங்களை தொகுத்து 1999ஆம் ஆண்டு ஃபியூச்சர் ஐசா அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். அந்த புத்தகத்தில் 2011ஆம் ஆண்டில் ஒரு பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்து பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னும் கணிச்சிருந்தார். அவர் குறிப்பிட்ட அதே மார்ச் மாதத்தில் ஜப்பானில் பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டு 18,000க்கும் மேற்பட்டவர்கள் பலியானாங்க. அதே போல் அவர் கணித்தது போலவே ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுகுஷிமா அணு உலையில் கசிவு ஏற்பட்டதுங்கிறது உலகத்தையே அதிர்ச்சியில் உரைய வைத்த இன்னொரு சம்பவம். இந்த கணிப்புகளை எல்லாம் தொடர்ந்து சர்வதேச அளவில் அவரை ஜப்பானிய பாபா வங்கா அப்படின்னு அழைக்க தொடங்குறாங்க. புதிய பாபா வங்கா அப்படின்னும் அவருக்கு பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர்களில் அவர் கவனப்படப்படுறார். ஃபியூச்சர் ஐசா புத்தகத்தினுடைய 2வது தொகுப்பு 2025 இந்த ஆண்டில் ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகம் 2021ஆம் ஆண்டு வெளியாச்சு. டாட்சுகி கணித்த ஜூலை 5ஆம் தேதி கடந்து போயிட்டாலும் கூட அதே ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பலரும் இணையத்தில் தங்களுடைய கருத்தை பதிவிட்டதை நம்ம பார்க்குறோம். டாட்சுகியினுடைய கணிப்பை பொருட்படுத்தாமல் ஜப்பான் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கோட்டை விட்டு விட்டது அப்படிலாம் மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. அது ஒரு பக்கம். டாட்சுகியோடைய கணிப்பு உண்மை அப்படின்னு ஒரு தரப்பினரும் அதை மறுத்து இன்னொரு தரப்பினரும் விவாதங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி அலைகள் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சுனாமி இது பற்றி நம்ம பார்த்துடலாம். ரஷ்யாவுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கம்சகா அப்படிங்கிற பகுதியை மையமாக கொண்டு தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. முதல்ல ரிக்டர் அளவில் 8 புள்ளிகள் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில் அதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் 8.8ஆக உயர்த்தி அறிவித்தது. அதாவது நிலநடுக்கத்தினுடைய இந்த அளவு அப்படிங்கிறது ரிக்டர் அளவுகோலில் 8.8ஆக இருந்தது. இப்போ 19 முதல் 21 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு சுனாமி அலைகளும் எழுந்து வந்தன. ஆனால் உயிரிழப்புகள் ஏற்படலையே தவிர சுனாமி அலைகள் எழுந்து வந்ததையும் நிலநடுக்கம் ஏற்பட்டதையும் நம்ம காட்சிகளாகவும் பார்த்துட்ருக்கோம். ரஷ்யாவுடைய செவேரோ சூரில்ஸ்க் அப்படிங்கிற ஒரு இடம், அதே போல் கம்சட்கா,
குரில் இந்த தீவுகளில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் எழுந்தன. இந்த பகுதிகளில் கடல் நீர் சூழப்பட்டு சில கட்டடங்கள் சேதமாச்சு. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால கட்டடங்கள் குலுங்கினாலும் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார்கள். நோயாளி உட்பட அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரஷ்ய சுகாதாரத்துறையினுடைய அறிவிப்பு. அந்த காட்சிகளும் வெளியாக இருந்தது. நிலநடுக்கத்துக்கு இடையிலேயே அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சையிலையும் அந்த நோயாளி சிறப்பான சிகிச்சைக்கு பிறகு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற நல்ல செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. பூகம்பத்தினுடைய மையமான கம்சட்கால நிலநடுக்கத்தின் போது மலையில் மண் சரிவு ஏற்பட்டு நீர்நிலை அருகே இருக்கக்கூடிய மலையிலிருந்து மண் மலமலன்னு சரிஞ்சு விழுது. எப்படி வந்து நீர் வீழ்ச்சி இருக்குமோ அதுபோல் மண் சரிஞ்சு விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக 30 முதல் 50 சென்டிமீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் எழுந்திருக்கு. அவ்வளவு உயரத்துக்கு எழுந்திருக்கு. கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். பெரிய பாதிப்பு இன்றைக்கு ஏற்படுத்தப்படலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில விமானங்களும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. அந்த செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். ஃபுகுஷிமா அணு உலை ஊழியர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டாங்க. இதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஜப்பான் அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹவாய் தீவுகள், அதே போல் அலாஸ்கா, கலிஃபோர்னியா, வாஷிங்டன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் சுனாமி எச்சரிக்கைங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. கடற்கரையோரம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்து அவங்கள அங்கிருந்து வெளியேறும்படி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. பிலிப்பைன்ஸ், தாய்வான், இந்தோனேஷியா, அதே போல் சிலி, பெரு, கொலம்பியா, காஸ்டாரிக்கா, மெக்சிகோ, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, சீனா அப்படின்னு பல நாடுகளிலும் சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த நிலநடுக்கம் ஒரு மெகா த்ரஸ்ட் நிகழ்வு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, சுனாமி எச்சரிக்கை மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2004க்கு முன்னாடி நமக்கு சுனாமிங்கிறது தெரியாது, அந்த வார்த்தையவே எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சுனாமி பற்றிய விழிப்புணர்வு இருக்குது. சரி, இந்த நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, இதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலநடுக்கம் ஒரு மெகா த்ரஸ்ட் நிகழ்வு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்படின்னா என்ன? இந்த மெகா த்ரஸ்ட் அப்படிங்கிறது சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் இடத்துல ஏற்படக்கூடிய ஒன்று. நம்முடைய பூமியினுடைய மேற்பரப்பு பெரிய பாறை துண்டுகளால் ஆனது. இவை புவித்தட்டுகள், அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இந்த தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். 2 புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் இடம்தான் இந்த சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சப்டக்ஷன் ஜோனில் மோதிக்கொள்ளும் 2 தட்டுகளுக்கு இடையிலான தொடர்பு பகுதிக்கு மெகா த்ரஸ்ட் பிளவு அப்படின்னு பேர். அதாவது மெகா த்ரஸ்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மெகா த்ரஸ்ட் பிளவின் உராய்வு காரணமாக அவை சிக்கிக்கொள்ளலாம் அல்லது ஒன்றாக ஒட்டி கொள்ளலாம். தட்டுகள் நகர முயற்சி செய்தாலும் உராய்வு உடனடியாக நகர்வதை தடுக்குது. இதனால புவியின் மேலோட்டத்தில் பெரும் அழுத்தம் மற்றும் திரிபு உண்டாகும். இறுதியாக குவிந்திருக்கக்கூடிய அழுத்தங்கிறது பிளவின் வலிமையை மீறிடும். இது நிகழும்போது தான் பிளவு திடீர்னு வெடித்து தட்டுகள் ஒன்றோடொன்று வேகமாக கடந்து சென்று சேமிக்கப்பட்ட ஆற்றலை வெளியிடுகின்றன. இந்த திடீர் பெரிய அளவிலான சறுக்கல் தான் மெகா த்ரஸ்ட் நிலநடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மெகா த்ரஸ்ட் நிலநடுக்கங்கள் பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவை. 1900 அந்த ஆண்டுக்கு பிறகு 9 அல்லது அதற்கு மேலான ரிக்டர் அளவிலான அனைத்து நிலநடுக்கங்களுமே இந்த மெகா த்ரஸ்ட் நிகழ்வுகளாக தான் பார்க்கப்படுது. இந்த மெகா த்ரஸ்ட் நிலநடுக்கங்களால் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள் பல நிமிடங்கள் நீடிக்கும், உடனே இருக்காது. இப்போ நம்ம பல நேரங்களில் நில அதிர்வுகளை உணர்ந்திருக்கிறோம், நிலநடுக்கங்களை உணர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் சில நொடிகள்லேயே முடிஞ்சிடும். ஆனால் இந்த மெகா த்ரஸ்ட் நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது, இந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது பல நிமிடங்களுக்கு நீடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் கடல் தளத்திற்கு கீழே நிகழ்வதனால பேரழிவு தரக்கூடிய சுனாமிகளை உருவாக்குகின்றன. இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, இது ஏன் ஏற்படுது, எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரில் கம்ஸ்டாட்கா, அதே போல் பசிபிக் தட்டு, ஓகோட்ஸ் கடல் தட்டு ஆகியவற்றில் ஏற்பட்ட மெகா த்ரஸ்ட் காரணமாக தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 1952ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவில் இவ்வளவு பெரிய அளவிலான நிலநடுக்கம் அல்லது சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது ஏற்படலை. அப்போது ஏற்பட்டதான் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் சுனாமி. 1952 நவம்பர் 4ஆம் தேதி இதே காம்சட்கா தீபகற்ப கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 9 புள்ளிகளாக பதிவாச்சு. கடந்த நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட 5வது மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. 5வது பெரிய நிலநடுக்கம்னு சொன்னோம் இல்லையா, இந்த நிலநடுக்கத்தினால நில அதிர்வை விட சுனாமி தான் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு.
செவேரோ குரில்ஸ்க் நகரில் 18 மீட்டர் உயர சுனாமி அலைகள் தாக்கியதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இது அப்போ 1952 சுமார் 10,000 முதல் 15,000 பேர் வரை உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்புகளில் பெரும்பான்மையானவை சுனாமியால் ஏற்பட்டவை. முதல் சுனாமி அலை வந்ததுமே மேடான பகுதிகளுக்கு சென்று மக்கள் தப்பித்தாலும் 2வது அலை வருவதற்கு முன்னாடி நகரத்திற்கு திரும்பியதுனால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் சுனாமி பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு அவ்வளவா இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் அதிகமான உயிரிழப்புகளுக்கு ஒரு காரணம். இப்போ சுனாமியால் ஹவாய் தீவுகள்லையும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. இங்கே மனித உயிரிழப்புகள் இல்லைனாலும் சொத்துக்களுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் 1952. ஜப்பானில் சுனாமி அலைகள் உணரப்பட்டாலும் குறிப்பிடத்தக்க உயிரிழப்போ அல்லது பெரிய சேதமோ ஏற்படவில்லை. இன்றைய அதிகாலை நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, இந்த நிலநடுக்கம்ங்கிறது இதனுடைய அளவு 8.8 இருந்தாலும் நல்வாய்ப்பாக மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலை. இதுக்கு குறிப்பிட்ட காரணங்களும் இருக்கின்றன. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்தினுடைய மையம் கடலுக்கு அடியில் இருக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்ட கொரில் காம்சட்கா அகழிங்கிறது ஒரு தீவிர நில அதிர்வு மண்டலம். ஆனால் அதன் பெரும்பாலான பகுதிகள் ஒப்பீட்டளவில் மக்கள் வசிக்காத தொலைதூர பகுதிகளாக இருக்கின்றன. ரஷ்யா மற்றும் ஜப்பான் போன்ற பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அதில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இதில் நிலநடுக்க எதிர்ப்பு கட்டுமானத்தில் அதிக முதலீடு செய்திருக்காங்க. ரிங் ஆஃப் ஃபயர் என்பது பசிபிக் பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குதிரையில் ஆட வடிவிலான ஒரு பகுதி. இது பூமியில் மிகவும் தீவிரமான நிலநடுக்க மற்றும் எரிமலை செயல்பாடுகளை கொண்ட பகுதியாக அறியப்படுது. இது ஒரு உண்மையான நெருப்பு வளையம் அல்ல, ஆனால் சுமார் 40,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு எரிமலைகள் மற்றும் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு அமைப்பு. இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலநடுக்கம் மற்றும் சுனாமி விழிப்புணர்வுங்கிறது ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அது ஒரு காரணம். பொதுவாகவே இந்த பகுதிகளில் விழிப்புணர்வு பரப்புரைகள் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்கி வருதுங்கிறதை பார்க்க முடியும். தொலைதூர மற்றும் ஆழமான எபிக் சென்டர் ஆகிய புவியியல் காரணங்களும் மக்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டில் இன்றைய நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே பகுதியில் 8.3 அப்படிங்கிற அளவில் சக்தி வாய்ந்த ஒரு பூகம்பம் ஏற்பட்டு சுனாமியையும் உருவாக்குச்சு. இருப்பினும் அதனுடைய எபிக் சென்டர் மற்றும் குறைந்த மக்கள் தொகை காரணமாக எந்த உயிரிழப்பும் அப்போதும் ஏற்படலை. இதற்கு முன்பாக சிலியில் பயோபியோவில் 1960ஆம் ஆண்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. ரிக்டர் அளவுகோலில் 9.5 அது பதிவாச்சு. இன்று வரை இந்த நிலநடுக்கம் தான் உலக அளவில் பதிவான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு கருதப்படுது. இந்த நிலநடுக்கத்தை கிரேட் சிலியன் எர்த்குவேக் அப்படின்னு புவியியல் ஆய்வாளர்கள் அழைக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமானது, இது 9 புள்ளிகளுக்கு கூடுதலாக இருந்த நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம பட்டியல் பார்க்குறோம். 1964 அமெரிக்காவில் அலாஸ்காவில் 9.2 அளவிலான நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. 2004ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவுடைய சுமத்ரா தீவுகளை மையமாக வைத்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு ரிக்டர் அளவில் 9.1 பதிவாச்சு. 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் அதே 9.1 அப்படிங்கிற அளவிலான பூகம்பம் ஏற்பட்டுச்சு. இதைத்தான் ஜப்பானுடைய வாங்கா பாபா கணித்திருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதே போல் இன்னொரு பெரிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது சீனாவில் பதிவாயிருக்கு. 1976 டாங்ஷான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எர்த்குவேக் ஏற்படுது. அந்த பூகம்பம் 2,55,000 பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் 6 லட்சம் பேர் அதில் உயிரிழந்ததாகவும் அதனை அரசு மறைத்து விட்டதாகவும் மாறுபட்ட தகவல்களும் கூட இதுவரைக்கும் வரலாற்றில் இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். சீனாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தகவல்கள் முழுமையாக வெளியே வராது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியும் நம்ம உணர வேண்டி இருக்கிறது. அப்படி தான் அதில் முரண்பட்ட தகவல்கள் சீனாவில் ஏற்பட்ட எர்த்குவேக் பற்றி வரக்கூடிய செய்திகள். சீனாவில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க காரணமான 1977 ஏற்பட்ட இந்த பூகம்பம் இருக்கு இல்லையா, அது அந்த நிலநடுக்கம் 7.5 மட்டும்தான் பதிவாகி இருந்துச்சு. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைய நாளில் இன்று அதிகாலை உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் அப்புறம் சுனாமி அலைகள் மேலெழுந்து வந்தது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்குது. உலகம் முழுக்க ஒரு சின்ன பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஜப்பானில், ரஷ்யாவில், அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் சுனாமி எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் கூட பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தலை, பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கலை அப்படிங்கிறது இதில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.